வணக்கம். நமக்கு எண்கணித ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதை வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு வந்து ஒரு ஒரு கொமெண்ட் ஒன்று பார்த்தேன். You were 100% true. I only watch your videos only regarding astrology. I myself can predict certain things just watching your videos. Thank you, brother. Okay. இவ்வளோ நாள் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பிகினிங் ஸ்டேஜில் நிறைய பேர் வர ஏசியிருப்பீங்க. இதெல்லாம் தேவையா, ஆச்சா ஊச்சா அப்படிலாம் பேசியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் முடிஞ்சு இதுக்கு வந்துட்டுன்னு சொல்லி பேசினாங்கல்ல. உங்கள் எல்லாருக்குமான ஒரு பதிலாக தான் இந்த ஒரு கொமெண்ட். இப்போ மலேசியாவில் வந்து ஜோதிடத்தை எடுத்து ஒரு பொது வெளியில் அதனுடைய நாலேஜை ஷேர் பண்ண ஒரே பர்சன் அதனால தான். ஓகேங்களா? ஏன்னா ப்ரீவியஸில் வந்து ஜோதிடம் மலேசியாவில் எப்படி இருந்ததுன்னா, தோஷம் கழிக்கணும், செய்வினை கழிக்கணும், 5000 வெள்ளி வேணும், 3000 வெள்ளி வேணும், 10,000 வெள்ளி வேணும். அந்த 10,000 வெள்ளி இருந்தால் உங்களுக்கு இருக்கிற விஷயத்த சரி பண்ணிடலாம், பிரிஞ்சு போன மனைவியை சேர்த்து வச்சிடலாம், பிரிஞ்சு போன காதலை சேர்த்துடலாம், தோஷத்தை கழிச்சிடலாம், செவ்வாய் தோஷம், நாகதோஷம், களத்திர தோஷம். இந்த விஷயத்துல இருந்து இந்த மாதிரியான ஜோதிடத்தை இந்த மாதிரி முட்டாள்தனமான அமைப்புகள்ல மூழ்கடிச்சு வச்சிருந்த 10 பொருத்தம் இன்னொன்னு மூழ்கடிச்சு வச்சிருந்த சில குப்பையானவர்கள். நேற்று கூட பாவம் ஒரு மனுஷன் காதலிட்டு கிடந்தான், ஒரு 50 வயசு இருக்கும். அதை பண்றீங்க நல்ல ஜோசியத்தை பாருண்டான்னு சொல்லலான்னு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம செய்யறதுக்கு ஆரம்பிச்சது, நம்ம பேச ஆரம்பிச்சதுக்கு முதல்ல வந்து போலி ஜோசியர்கள் தான் காரணம். ஏன்னா என்னோட அஷ்டம சனியில 3 பேஜுக்கு ஏஃபோல வந்து முன்னுக்கு பின்னாடி பரிகாரம், இந்த கலர் பூ, அந்த கேது இதெல்லாம் எழுதிட்டு வந்து ஒரு புண்ணாக்கும் வேலை செய்யாம தூக்கி எல்லாத்தையும் குப்பையில போட்டு அப்படி என்னதான்டா இருக்குன்னு தேடி பார்த்தப்ப ஜோதிடம் தெளிவா தான் இருக்குது. ஆனா அங்க ஜோதிடர் என்ற பேர்ல சில பேர் இருக்கிறானுங்களே, விதவிதமான பரிகாரம், வித்தியாசமான இது பூஜை புனஸ்காரம், இது எதுவுமே செயல்படலை அப்படின்ற விஷயத்த பார்த்து ஒரு வெடிச்சு வெளியில வரும்ல, ஒரு ஒரு டெஸ்பரேட்டா ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வெளியே வரும்ல. அப்படி வெளியில வந்துதான் உருட்டிக்கிட்டாடா இருக்கீங்க, இந்த ஜோசியத்துல இருக்க எல்லா சீக்கிரட்டையும் வெளியே உடைச்சு விடுறேன்னு சொல்லி ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் ஜோதிடத்தை பத்தி பொது வெளியில பேச ஆரம்பிச்சது. இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஜோதிடம் பத்தி பேச ஆரம்பிச்ச பிறகு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல சில பேர் வந்து உண்மையை வேற பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த சும்மா உருட்டிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பாதி பேருக்கு சரியான அடிதான், என்னாலையும் சரி சில பேராலையும் சரி. இதுக்கு உண்மையில நான் வந்து இந்த மொத்த நாலேஜை என்னோட குருநாதருக்கு எனக்கு கொடுத்த அந்த நாலேஜை அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இந்த வீடியோஸ் எல்லாம் நான் பண்றதுக்கு காரணம், உங்களுடைய ஜாதகத்தை நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்க ஜாதகம் உங்ககிட்ட போய் சொல்லாதுல. நீங்க உங்ககிட்ட தசாபுத்தியில எனக்கு இந்த நேரத்துல இந்த விஷயம் நடந்துச்சு, எனக்கு இந்த நேரத்துல இந்த நல்லது நடந்துச்சு, இந்த நேரத்துல இந்த கெட்டது நடந்துச்சுன்றத உங்களுக்கு மனப்பூர்வமா உங்களுக்கு சொல்லல. அந்த அமைப்பை கம்பேர் பண்ணி பாருங்க. இதுல அடிக்கடி வேற பெருமையா சொல்லிக்குவேன், அஷ்டம சனின்ற வார்த்தையை வந்து மலேசியால முதல்ல யூஸ் பண்ண ஒரு ஜோதிடர் நானு அப்படின்னு. அந்த அளவுக்கு இருந்தது மலேசியால இருக்கிற ஜோதிடம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இளைய பருவத்தினராக இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய தாய்மார்களாக இருக்கட்டும், ஜோதிட விஷயத்த நல்லா தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. இந்த கிரகம் இதைத்தான் நான் பண்ணும். ஒரு 2 நாள் முன்னுக்கு ஒரு பொண்ணு, என்ன உங்க வீடியோ பாக்குறேன், ஒரு ஜோசிட்ட ஜாதகம் பார்க்க போறேன், அருமையா சேர்க்கலாமேமா அப்படின்னு அவர் சொன்னானே. என்னங்க அந்த பொண்ணு எனக்குன்னா நான் இல்ல, அந்த பொண்ணு எனக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்ல, நீங்களாம் எதுக்கு ஜோசியம் பாக்குறீங்கன்னு எனக்கு ஜோஹர்ல ஒரு தட்ட கேட்டுட்டு வந்ததாவே என்று சொன்னாங்க. நான் பார்க்கும்போது என்னம்மா, இந்த பையனுக்கு சகல விதமான போகத்தையும் குரு சுக்கிரன் தொடர்புல இருக்கக்கூடிய ராகு கொடுப்பாருமா, எல்லா விதமான பழக்க கெட்ட வழக்கம் போதை பொருள் வரைக்கும் எல்லாமே இருக்குமேமா அப்படின்னு நான் கேட்டேனே. அப்படியே சிரிச்சாங்க, இதை நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு தெரியும்னே அப்படின்னு. இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு சரியான ஜோதிடத்து அமைப்புகளை நீங்க கண்டுபிடிச்சிடலாங்க. இவ்வளோ நாள் பாடுபட்டுக்கிட்டு பாதி பேர்கிட்ட பிகினிங்ல வந்து இது வந்து பெரிய ஒரு கஷ்டமா இருந்தது. ஏன்னா வயசு, என்னோட லுக்கு இதெல்லாம் வந்து ஜோதிடத்துக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி. ஆனா நேற்று வரைக்கும் கன்சல்டேஷன்ல பேசினவங்க பேசி பிடிச்சானு என்ன கிளியரா இருக்கு, தெளிவா இருக்கு, நல்ல வேலை என்ன இந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னு சொல்லி தான் கால் கட் பண்றாங்க. இந்த மொத்த விஷயமும் நீங்க ஜோதிடத்தை கத்துக்கணும். ஜோதிடத்துல பூஜையை பண்ணி ஒரு பிளானட், இங்க இருக்கிற பிளானட் அப்படியே திருப்பி போயிட்டு எதிரில் கொண்டு நகர்த்தி எந்த கடவுளும் வச்சிட மாட்டாங்க. இங்க இருக்கிற செவ்வாயை அப்படியே நகர்த்திட்டு போய் யாரும் அங்க வச்சிட மாட்டாங்கன்றத தெளிவா புரிஞ்சுக்குங்க. நமக்கு என்ன அனுமதிக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய பிறந்த ஜாதகத்துல. அந்த பிறந்த ஜாதகம்ன்றது வானத்துல அப்படியே நீங்க ஒரு ஸ்னாப் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ அதுதான் உங்களுடைய பிறந்த ஜாதகம். பிறக்கும் போது இந்த சோலார் சிஸ்டம்ல இருந்து வெளியில போய் ஒரு ஸ்னாப் பண்ணா எப்படி இருக்குமோ அதனை முறைப்படுத்தி 12 பாவகங்களாக சரிப்படுத்தி, அந்த சரிப்படுத்தப்பட்ட பாவகங்கள்ல எந்த ராசிகள்ல எந்தெந்த கிரகம் இருக்குன்னு வச்சு அந்த கிரகத்தோட படி உங்களுக்கு தசாபுத்தி அமைப்புகளை பிக்ஸ் பண்ணி அப்படி மட்டும்தான் பலன் நடக்கும். உங்களுக்கு நோய் வரணும்னா நோய் வந்தாகும், உங்களுக்கு ஆக்சிடென்ட் வரும்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட் வந்தாகும், உங்களுக்கு மரணம் வரும்னா மரணம் வந்து தாங்க ஆகும். எந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த இடத்துலயும் போய் ஒரு பூஜை பண்ணி பரிகாரம் பண்ணி காப்பாத்திட்டேன்னாக்கா, நான் ஹாஸ்பிட்டல் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டெல்லாம் வேணாங்க, நல்ல யாகம் பண்ணிக்கங்க, நல்ல பூஜை பரிகாரம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சிரிப்பா சிரிச்சிருவேன்.
ஓகேங்களா? அதனால இந்த மொத்த வீடியோவும் சாதாரண ஒரு மக்களுக்கு ஜோசியம்ன்றது, இதுல என்னன்னா மலேசியால பேசுறதுனால நமக்கு புரியுற பாஷையில சில விஷயத்த உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு புரிஞ்ச மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். அது என்னோட புதனோட ஒரு டேலண்ட். அது எனக்கு புரிஞ்சது உங்களுக்கு அப்படியே புரியுற மாதிரி சொல்றேன். இந்த தன்மையில ஜோதிடத்தை புரிஞ்சு தயவு செய்து உங்களை சுத்தி இருக்கிற குறிப்பிட்ட சில பேருக்கு உங்களால ஜோதிடத்தை பார்த்துக்குங்க, அதை பத்தியான நாலேஜ் வளர்த்துங்கன்றது தாங்க இந்த மொத்த ப்ராசஸோட விஷயமே. கடந்த ஒரு 4-5 வருஷம் இதுக்கு தான் போராடுறேன், பொய்யான ஜோசிகாரங்களோட முகத்திரையை கிழிக்கிறதுக்கு. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.